ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்று தேடும்போது இதில் உள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாக படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். நம்ம சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க? தியான நில உச்சத்துல நல்ல நாத ஒலி கேட்கும். நல்லா தியானம் பண்றவங்களுக்கு இளையராஜா கச்சேரி ஒன்று ஏற்பாடு பண்ணி தருவார்னு சொல்றாங்களா? அது சரி, அது என்னமோ நடந்துட்டு போட்டோம். இன்னும் கூப்பிட்டாக்க சதகோடி சூரிய ஒளி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்னது இதுங்க, கொடுமையா இருக்கு, நம்புறாப்லையா இருக்கு. கனல் அங்கே மூண்டதடா இன்னும் குண்டை தூக்கி போடுவாங்க. பார்க்கணுமே, யாராவது இரும்பு உருக்கிறதுக்கு வச்சுருவோம் ஃபர்னஸை கொளுத்தி விட்டு உட்காந்து வைப்பாங்களா உள்ள? அப்படின்னா சொல்கிறாங்க. கட்ட கடைசியாக புழுகளின் உச்சமாக இந்த அதிரி புதிரி வேலைக்கெல்லாம் பெரிய பெரிய தளவாடம்லாம் வேணாம், மெல்லிய காற்று போதும். இந்த அதிரி புதிரி வேலையெல்லாம் காற்றானது தானே செய்தளிக்கும்னு சொல்லிடுவாங்க. அறிவியல் தெரிஞ்சிருந்தாக்க சித்தர்கள்லாம் இப்படி நம்மளை காதில் பூ வச்சுக்கிற மாதிரி பேசுவாங்களா? அதை விட்டுடுவோம். நாமளாவது அறிவியல் படித்து முன்னேற வழியை பார்ப்போம். நம்ம பிரபஞ்சத்தில் மிக அதிகமாக கிடைக்கும் மூலக்கூறு இது ஹைட்ரஜன். ஹைட்ரோனா தண்ணி, ஜென்னுனா பிறப்பு, ஆரிஜின் பெர்த். ஹைட்ரஜன்னா நீரின் பிறப்பு அல்லது நீரிலிருந்து பிறந்ததுன்னு அர்த்தம் ஆகுது. ஆனால் தண்ணீரோட வேதியியல் வாய்ப்பாடு என்ன? H2O. தண்ணீர் உண்டாகுவதற்கு ஹைட்ரஜனே போதும் என்று இருக்க பின் எதற்கு ஒரு ஆக்சிஜன் தேவை? ஏனென்றால் எல்லா மூலக்கூறுகளுக்கும் அடிப்படையானது தண்ணீர். ஹைட்ரஜன் நடுநாயகமாக உட்காந்தே இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லது கெட்டதை செஞ்சு கொடுக்க யார் இருக்கா? அதனால தான் ஆக்சிஜனை சேர்த்துக்கிட்டு தண்ணீர்னு ஒரு வஸ்துவை உருவாக்கிக்கிட்டு எல்லா பொருள்களுடனும் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டோ அன்பு காட்டியோ தன்னை எல்லாவற்றுடன் ஐக்கியப்படுத்தி கொள்ளுமாம் தண்ணீர். நீருடன் பேசினால் வெளிச்சம் உண்டாகும். நீரில் உங்கள் குரல் படும்போது அங்கு ஒரு குழி தோன்றும். குழி சில நொடிகளில் முழு குமிழியாக மாறும். நீர்க்குமிழி முழுமையாக ஆனதும் அதை அங்கு தொடர்ச்சியாக சேர்த்து பிடிக்க ஒன்றும் இல்லாததால் நீர்க்குமிழி மெல்லியதாக வெடித்து சிதறும். அந்த சிதறலின் முதலில் தோன்றுவது ஒளி, லைட். Spoke unto the water, let there be light. Spoke unto the water, let there be light. பைபிள் சொல்லுது. நமது விழிப்பு நிலை, கான்சியஸ்னஸ் என்பது நீர்க்குமிழியை ஒத்தது. அதில் ஒளி படும்போது ஒளியை உருவாக்குகிறது, லைட். இந்த செயல்பாட்டுக்கு பேர் சோனோலுமினசென்ஸ். இந்த வேலையை மிக அருமையாக செய்கிறது டால்பின்கள். நீருக்கடியில் ஒளி எழுப்பி ஒளியை உருவாக்குகிறது, சவுண்டை எழுப்பி லைட்டை உருவாக்குறது. நீர் அங்கே ஊடகமாக உள்ளது. பிரபஞ்சம் ஜனித்த காலகட்டத்தில் இம்மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று உயிர்கள் உருவாக அடிப்படை காரணிகளாக இருந்தன. ஹைட்ரஜன் எந்த பொருளுக்கும் உயிருக்கும் உருவத்தை கொடுப்பவை, குணத்தை கொடுப்பவை, ஒளியை கொடுப்பவை. மற்றெல்லா அணுக்களும் நியூட்ரானை கொண்டுள்ளன. ஹைட்ரஜன் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. அதற்கு நியூட்ரான் கிடையாது. நியூட்ரானின் தன்மை என்ன? ஒரு பொருளின் திடத்தை கொடுக்கும், எடையை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். நீர், தண்ணி நினைவை சேகரித்து வைத்துக் கொள்ளும். ஆம், ஒளி நாடாவில் நமது பாட்டுக்கள் பதிவதைப் போல நீரினில் நமது ஒளி, நினைவு போன்றவை பதிவினில் இருக்கும். இந்த பிரபஞ்ச வெளி ஒரு ஓவியம் வரையும் துணி, கேன்வாஸ். தண்ணீர் ஒரு பெயிண்ட். நமது உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ், வரையப்படக்கூடிய படங்கள். When a bubble under water, bubble sphere of conscious is collapsed with a sound wave, it creates light. இது பேர் தான் சோனோலுமினசென்ஸ் பேரு. Dolphins do this. Water acting as the medium and sound acting as the source, semantics for light. To exist in the first place, water itself predates particles, atoms, from hydrogen, oxygen, etc. So what if
Hydrogen is water's first step into form particle light. All other stable atoms contains neurons except for hydrogen. No neuron mutability. Neurons changes the mass of the atom. Water holds memory. Water holds memory. Water is the paint and space is the canvas for consciousness to express itself through. Both of water, that is, it produces water when burned. Oxygen was involved in burning. அது போகட்டும். தண்ணி மேலே ஓங்கி ஒரு குட்டு குட்டினாக்க குழி விழுது. அந்த குழி முழுசாகி நீர்க்குமிழியை உருவாக்கும். அந்த நீர்க்குமிழி உடையும் போது ஒலியும் அதன் பின் சத்தமும் வெளியே வரும். மழைக்காலத்தில் நாம் தான் கவனிச்சிருக்கோம்ல, பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வந்து முடித்த உடனே படபடன்னு இடி வந்து இறங்குதுல்ல, அப்படி தான் இதுவும். The snap can also produce some sonoluminescence from the collapsing cavitation bubble. ஸ்னாப்னு என்ன? ஒரு ஓங்கி குட்டுறது. கொலாப்சபிள் கேவிடேஷன் பபுள்னு என்ன? நீர்க்குமிழி கொலாப்ஸ் உடையக்கூடியது. ஒலி வந்துருச்சு, லைட் சவுண்டு வந்துருச்சு, ஒலி வந்துருச்சு, லைட் வந்துருச்சு. அடுத்ததாக அனல் வருமா? சித்தர்கள் சொன்னபடி as it collapses the cavitation bubble reaches temperature of over 5000 K 4700 C degree Celsius. தண்ணிக்குள்ளே இருக்கிற இறால் ஒன்று தன்னோட கொடுக்கு வழியாக ஒரே போட்டுச்சுன்னா தண்ணிக்குள்ளே பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அந்த அரை குமிழி முழு குமிழியாக மாறி பிறகு அது வெடிக்கும் போது பெரிய அளவில் வெப்பத்தை அங்கே ஏற்படுத்தி விட்டுடும். The surface temperature of the sun is estimated to be around 5500 degrees Celsius. நம்ம சாதாரணமாக 1900 சோடியம் வேப்பர் விளக்க பற்ற வச்சு விட்டா கூட அவ்வளோ வெளிச்சம் இருக்காது. ஆனால் மெல்லிதான நீர்க்குமிழிலிருந்து உருவான சோனோலுமினசன்ஸ் வெளிச்சம் அவ்வளோ கண்ணை கூசும்படி இருக்கும். அது கொடுக்குற வெப்பமானது இரும்பு இருக்கிற ஃபர்னஸ் கூட கொடுக்காது. The light is of lower intensity than the light produced by typical sonoluminescence and is not visible to the naked eye. It's most likely a high byproduct of the shock wave with no biological significance. The mantis shrimp roll contains species whose club-like forelimbs can strike so quickly and with such force as to induce sonoluminescence cavitation bubbles upon impact. The first breath is the first taste of death. Oxygen, the root word axi means acid, sharp, acute, pointed. Oxygen is accompanied by free radicals. Free radicals slowly decay atoms over time. காற்றிலே உள்ளது ஆக்சிஜன், அதை அப்படியே வச்சுக்கிட்டாக்க ஒன்றும் உபயோகம் இல்லாமல் காணப்படும். அதே ஆக்சிஜனை நம்ம உடம்புல ஒரு இடத்துல சரியாக பாய்ச்சினோம்னா அதிவேகமாக பயணிக்க செய்ய முடியும். அப்படி பயணமாகிய காற்று வெகுவான விசையை ஏற்படுத்திக்கிட்டு அந்த இறால் மாதிரி அங்குள்ள நீரை தாக்கி குமிழியை உருவாக்கி பின்னர் அந்த குமிழியின் அணுக்கூறுகள் பிணைந்து இருக்க வகையில்லாமல் குமிழி வெடித்து சிதறி ஒளி மற்றும் ஒலி உருவாக வழி செய்த பின்னர் வெகுவான வெப்பத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. If immortality is possible, it might have something to do with somehow finding another life force to depend on instead of oxygen. We don't need oxygen as much as we need the source of what makes oxygen source energy. ஆக இப்படித்தான் பிராணாயாமத்தின் உச்சகட்டம் நம்ம அழைத்து சென்று விடுகிறது. காற்றை எங்கே செலுத்தினாக்க இவ்வளோ வேகமாகவும் விசையோடும் பாயும்னு தானே கேட்குறீங்க? கழுத்து பகுதியில் அண்ணாக்குக்கு மேலே ஒரு மெல்லிய துளை உள்ளது. அது மூடியே இருக்கும். பழைய காலத்தில் ஊதுகுழல் வச்சு அடுப்பை ஊதி ஊதி எரிய வைக்கிற மாதிரி நாம் காற்றை அந்த துவாரத்திற்குள் செலுத்த வேண்டும். லாங் ஜம்ப் தாண்டதை பார்த்துருக்கீங்களா? அதிக தூரம் ஓடி வந்து ஒரு எம்பி தாண்டினாக்க கோட்டில் கால்படாமல் ஃபவுல் ஆகாமல் ரொம்ப தூரத்துக்கு எட்டி குதித்து பரிசு வாங்கலாம். அது மாதிரி நெஞ்சில் மோதிய காற்றை அப்படியே திருப்பி விட்டு அண்ணாக்குக்கு மேலே செலுத்தினா அவ்வளோவா வேகமும் விசையும் கிடைக்காது. அதே சமயம்
நெஞ்சை எடுத்த நுரையீரல் குவிந்த காற்றை அடிவயிறு வரைக்கும் செலுத்தி சுவரில் மோதி திரும்பும் பந்து போது அடிவயிற்றிலிருந்து காற்றை திருப்பி விட்டு அண்ணாக்கிற்கு செலுத்தினால் காற்று விசை பெறும். இது பயிற்சிக்காக மட்டுமே. நாளாக ஆக விசை பெறும் முயற்சி நன்முறையில் பயின்றதும் விசையை குறைப்பதற்கும் ஒரு நிலையிலேயே காற்றை நிறுத்தி வைப்பதிலும் நாம் நிபுணத்துவம் பெற்றுவிட இயலும். அப்போது மனதினை கூர்ந்து நோக்கி மயிலிறகால் தேனை தொட்டு மெல்லியதாக தேன் சொட்டுவது போல தைலதாரையாக காற்றை செலுத்தவும் பழக்கம் ஏற்பட்டுவிடும். அப்போது தைலதார பயிற்சியும் விசையுடன் செலுத்தவும் நமக்கு தெரிந்துவிடும். என்றபோது எந்த வேகத்தில் மற்றும் எந்த விசையுடன் காற்றை அத்துவாரத்தில் செலுத்திட இயலும் என்பதை உங்கள் மனதே வகையறியும். காற்றை மட்டும் துவாரத்தில் செலுத்திவிட்டால் அதன் பிறகு கழுத்திலிருந்து தலைப்பகுதிக்கு சென்ற காற்றின் வேலை தான் இந்த எல்லாம். சோனோலுமினசன்ஸ் எவையெல்லாம்? குழி உருவாக்குது, கேவிடேஷன் எஃபெக்ட். குமிழி உருவாக்குது, பபிள் எஃபெக்ட். குமிழி உடையது, ஆட்டம்ஸ் ஆஃப் பபிள்ஸ் கொலாப்ஸ். ஒலி உருவாகுது, சோனோலுமினசன்ஸ். கொலாப்ஸ் ஆஃப் த கேவிடேஷனல் பல்ப்ஸ். அனல் உருவாகிற்று என்ற எனார்மஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே திருமந்திரம் சொல்லுது. காற்றை உள்ளே முறையாக இயக்கும் செய்முறையை அறிய தெரிந்தவர் இல்லை. அவ்வாறு காற்றை இயக்கும் முறையை தெரிந்தவர் காலனை கடக்கும் லட்சியத்தை உடையவராவர். சோனோலுமினசன்ஸ். 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டு அறிவாரில்லை. உள்நாடி உள்ளே ஒளிபெற லைட் கண்ணாடி போல கலந்து நின்றானே திருமந்திரம். 8000 ஆண்டுகள் ஏதோ விதமாக யோகம் பயின்றாலும் அவர்கள் கண்ணில் ஜோதியாக இருந்து விளங்குபோனை காண இயலது. முறையான தியானம் செய்து ஒளி பொருந்தும்படி பார்ப்போருக்கு கண்ணாடியில் உருவத்தை காண்பது போல விழிப்புணர்வு உள்ளத்தில் கலந்திருப்பதை காணலாம். ஒளி, சோனோலுமினசன்ஸ். மணிக்கடல், யானை, வார்குழல், மேகம், அணி, வண்டு, தும்பி, வளை, பேரிய, யாழ், தனிந்தெழும் நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே. மணி, கடல், யானை, புல்லாங்குழல், மேகம், அழகிய வண்டு, தும்பி, சங்கு, பேரிகை, யாழ் ஆகியவற்றின் நுண்ணொலிகள் 10 நல்ல தியானத்தில் அடங்கி இருப்பவருக்கு அன்றி வேறு யாராலும் அறிய ஒண்ணாது. ஒலி, சவுண்ட், சோனோலுமினசன்ஸ். விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில் சந்தியில் யான் சமாதியில் கூடிடும். அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தர ஜோதியும் தோன்றிவிடும் தானே. ஒளியும் சிரசின் மேல் சகஸ்திர தலத்தில் மிகுந்து விளங்கினால் யோகமான சமாதியில் ஜீவன் பொருந்தி இருக்கும். அப்போது இறுதியில் ஞான சொரூபமான சிவம் அழகிய ஜோதியாக வெளிப்படும். பபிள் கொலாப்சிங், சோனோலுமினசன்ஸ். ஆன விளக்கொளி ஆவது அறிகிலர், மூல விளக்கொள் முன்னே உடையவர். காண விளக்கொளி கண்டுகொள்வார் கட்கு மேலை விளக்கொளி வீடு எளிதா நின்றே. பயிற்சி நெறி இல்லாதவர்கள் ஆன்மாவிடம் தன்னை விளக்கி காட்டும் ஒளி அடைந்து இருத்தலை அறிய மாட்டார்கள். மூலாதாரத்தில் மூலக்கணலை உடையவர்கள் அதனை எங்கும் விளங்கும் ஒளியாக தரிசித்திருப்பார்க்கு சிரசுக்கு மேல் விளங்கும் சிவ ஒளியும் அதனால் கிடைக்கும் வீடும் எளிதாகும். எனார்மஸ் ஹீட், சோனோலுமினசன்ஸ். கார் ஒளி அண்டம் பொதிந்து உலகெங்கும் பாரொளி, நீரொளி, காரொளி, காலொளி, வானொலி ஒக்க வளர்ந்து கிடந்த பின் நேரொளி ஒன்றாய் நிறைந்து அங்கு நின்றதே. வலக்கண், இடக்கண், வலது மூக்கு துவாரம், இடது மூக்கு துவாரம், வலது காது, இடது காது, வாய், இன உறுப்பு மற்றும் மலத்துவாரம் ஆகியவை 9 துவாரங்கள். இவையெல்லாம் உள்ளுக்கும் புறத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன. இவை எல்லாவற்றிற்கும் பொதுவான குணம் காற்றை கடத்த உதவுகின்றன. உள்ளுக்கும் புறத்துக்கும் கடத்துவதற்கு நம் உடலில் மேலும் ஒரு துவாரம் உள்ளது. அதுவும் காற்றை கடத்துகின்றது. ஆனால் உள்ளுக்கும் புறத்துக்கும் அல்ல. அந்த துவாரம் மெல்லிய மயிரிழை அளவே இருக்கக்கூடியதும் நம் அண்ணாக்குக்கு மேல் பகுதியில் அமைந்திருப்பதாகும். அது வழியாக உள்ளுக்குமாகவே உள்ளேயே காற்று கடத்தப்படுகிறது.
கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்தில் பன்னாக்கு வைத்த பழம்பொருள் ஒன்றுண்டு. அந்நாக்கினுடைய அகண்ட ஒளி காட்டி பன்னாக்கி நம்மை பதித்தவரே. எட்டோடு இரண்டு சேர்ந்து எண்ணவும் அறிவீர் எத்தனை கொள்கையில் பித்துலகீர். எட்டோடு இரண்டு சேர்ந்து எண்ணினால் என்ன வரும்? 10 வரும். 10வது வாசல் திறந்தால் தான் இறைநிலை விளக்கம் கிடைக்கும். 8 2 என்ன என்று மயங்கிய எந்தனுக்கே எட்டாத நிலையெல்லாம் எட்டுவித்த குருவே வள்ளலார் பாடுறார். சுழுமணி மதி ரவியும் பூரணமும் கண்வாய் மூக்கும் மகத்தான செவியோடு பரிசம் 8ம் பதிய விட அங்கு சுழுமனை என்று அதற்கு பேராம். அகத்தியர் பாடல். சுழுமுனை என்பது அண்ணாக்கிற்கு மேல் உள்ள இடம். மனதை சுழுமுனையில் நிறுத்தி வாசி இடகலை மற்றும் வடகலை அக்னியில் கூடி மூன்றும் ஒன்றாகும். உள்சென்று காற்று 10ஆம் வாசலிலே ஏறும். மூக்கில் காற்று வெளியே வராது. 5 புலன்களும் ஒடுங்கும். ரவி மதி சுடர் மூன்றும் ஒன்றாகி உஷ்ணம் கீழே பாயும். உஷ்ணம் உடம்பை வேதித்து காய சித்தி உண்டாகும். ஆகவே கண்டஸ்தானத்தில் அண்ணாக்கு இருக்கிறது. அதுவே அகரமாகும். அந்த அண்ணாக்குக்கு மேலே ஒரு நாக்கு இருக்கிறது. அதற்கு பேர் உண்ணாக்கு. அது உகாரமாகும். அந்த அண்ணாக்கு உண்ணாக்கு என்ற இரண்டும் தராசு முனை போல நிற்கிறது. இந்த இரு இடத்திற்கும் புருவ மத்தியில் இணைந்து கொண்டு ஒரு முக்கோணத்தை உருவாக்குகின்றன. முக்கோணத்தை உருவாக்குகின்றன. உண்ணாக்கு மேலே உச்சிக்கு கீழே உள்ள பாதை வலம்புரி சங்கென்று அழைக்கப்படும். குறுக்கிடும் பகுதியில் ஒரு கிணறு உள்ளது. அந்த கிணற்றை நாத உணவு தரும் தர்மசாலை என்பர். அந்த கிணற்றில் நீர் இருக்காது, அக்னி இருக்கும். அந்த தர்மசாலையிலே என்று மற்றாத சக்தி நாத அணுக்கள் அக்னியாக கொழுமி கிடக்கின்றன. இந்த நாத அணுக்களின் ஊற்று கண்ணாக மயிராண்டி என்னும் பிடரி கண்ணும் கிணற்றின் மேல் மூடியாக மூக்காண்டி என்ற புருவ மத்தியின் உளவாசலும் இருக்கின்றன. மேலும் இந்த வலம்புரியே மரண தங்கு தவமென்றும் மரணம் தங்குதலம் என்றும் கேள்வி உதயமாகும் ஸ்தானம் என்றும் சொல்வதற்கான அபிப்பிராயம். ஆகவே எவன ஒருவன் வலம்புரியில் உள்ள நாதாந்த கிணற்றில் நாதத்தை எழுப்புகிறானோ அவனை யமன் நெருங்க மாட்டான். மனிதனின் எண்ணங்களினால் ஏற்படும் போக்குவரத்து செலவினால் கிணற்றில் நாதத்திற்கு பதிலாக கபம் உருவாகி மரணத்திற்கு அஸ்திவாரம் போடப்படுகிறது. வள்ளலாருக்குரிய சுத்த சன்மார்க்க அனுபவம் கண்டத்திற்கு மேல் என குறிப்பிட்ட காரணம் இந்த இடங்களை சுட்டியே. ஞான மூலிகையான கரிசாலை மற்றும் தூதுவளையின் பயன்பாடு கபத்தை நீக்கவே ஆகும். இதன் அடிப்படை கொண்டே வாசியோகம் பழகப்படுகிறது. ஊதறிந்து ஊதுபவனே சித்தன் என்று அகத்தியர் ஞானத்தில் குறிப்பிட்டதும் இதுவே ஆகும். பாரடா மணந்தனை உண்ணாக்கில் நேராய் பக்தியே. அண்டமதை பார்க்கும்போது ஆரடா வாசியும் தான் பிடரிமாக்கம் ஆகாச பிரம்மத்தில் அடங்கி போகும். நேரடா நிருவிகற்ப சமாதியாச்சு நித்திய பிரம்மச்சாரி என்னும் பேருண்டாச்சு. வீரடா சிலம்பொலியும் காதில் கேட்கும் வேலெடுத்து வீதி சுத்தி வருகளாச்சு. வீரடா அண்ணாக்கி நேரே மைந்தா மேவடா மணந்தனையும் செலுத்தும் போது காரடா சுழிமுனையில் மணந்தன் பாய்ந்து கலந்து 5 பூதமும் ஒன்றாய் போமே. காகபுஜண்டர் சொல்றார். உள்வாங்கும் சுவாசத்தை கவனித்தால் அது நம் அடிவயிறு வரை சென்று வெளியேறும். இதற்கு பேர் கீழ்கதி அல்லது அதோகதி. இதே காற்றை மனதை உண்ணாக்கில் வைத்து மூச்சை கவனித்து இழுத்தும் விட்டும் பார்த்தால் நம் மூச்சு மேல்கதியாக உண்ணாக்கிற்கு மேலே செல்வதை உணரலாம். இதற்கு பெயர் ஊர்துவ கதியாகும். இப்படி மனதை உண்ணாக்கில் வைத்து சுவாசிக்கும் முறையே வாசி யோகமாகும். தொடர்ந்த பயிற்சியினால் வாசி லயமாகின் அகசுவாசம் மட்டுமே ஓடுவதால் வெளிமூச்சு ஓடாது. இப்படிப்பட்டவரால் மற்றவர்களுக்கு ஓடும் வாசியை லயப்படுத்த முடியும். வாசியின் உச்ச நிலையே மறுபிறவி. என்னை த்விஜன் என்ற மறுபிறப்பாளன் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்று கீதையிலே கிருஷ்ணர் போதிக்கின்றார். இதையேத்தான் மாற்றி பிறத்தல் என்று சித்தர்கள் போதிக்கின்றனர். வல்ல வாசல் 9 அறுத்தடைத்த வாசலும் செல்லும் வாசல் ஓர் 5 சொல்லி விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்த ஞான வாசலோடு போய் எல்லை வாசல் கண்ட பின் இனி பிறப்பதில்லையே. சிவவாக்கியம். நம் உடலில் உள்ள 9 வாசல்களில் அறுத்தடைத்த வாசலாகிய சொல்லப்படுகின்ற 10வது வாசலில் உள்ள ஓரெழுத்தை அறிந்து அதிலேயே 5 பூதங்களையும் அடங்கியிருப்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அதிலேயே தியானிக்க மெய்ப்பொருள் நீராக விம்மி நின்றது. அதுவே நம் தீயாகிய நல்ல வாசலை வாசியினால் திறந்து ஞானம் விளங்கும் மௌனத்தில் ஊன்றி ஜோதியாக ஈசன் உலாவுகின்ற எல்லையான வாசலை கொண்டு அவனையே தியானித்திருப்பவர்களுக்கு இரவா நிலை பெற்று இனி பூமியில் பிறப்பது இல்லையே. நம்மை சுற்றியுள்ள 1% பொருள்களே நம் கண்கள் பார்க்கின்றன. வேவ்லென்ஸ் from about 380 to 740 naноmeters. 1% சத்தங்களையே காதுகள் கேட்கின்றன. 20 to 20,000 hertz. There is an earthly sun, which is the cause of all heat, and all who are able to see may see the sun, and those who are able to see may see the sun, and those who are blind and cannot see him may feel his heat. There is an eternal sun, which is the source of all wisdom, and those whose spiritual senses have awakened in life will see that sun and be conscious of his existence. செப்படுவித்து சீர்மேவும் முன்னொழி.